காலத்தில் 22ஆம் ஞாயிறான இன்று இறைவனின் இல்லத்தில் ஒன்று கூடி இருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு முக்கியமான சமூக பாடத்தை கற்பிக்கிறார். ஒரு விருந்தில் நாம் எந்த இடத்தில் அமர வேண்டும் என்பது குறித்து அவர் கூறும் உவமை நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் எவ்வாறு பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பது உணர்த்துகிறது. விருந்துக்கு அழைக்கப்படும் பொழுது முதன்மையான இடத்தில் அமராதீர்கள் என்று இயேசு கூறுகிறார். இது நாம் மற்றவர்களை விட மேலானவர்கள் என்று நம்மை நாமே உயர்த்தி கொள்ளும் மனப்பான்மை தவிர்த்து தாழ்ச்சியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பது வலியுறுத்துகிறது. இறுதியாக நம்மை தாமே உயர்த்துவோர் ஏவரும் தாழ்த்த பெறுவர், நம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்று இயேசு கூறுகிறார். இந்த வார்த்தைகள் மனித பார்வை நாம் தாழ்த்தப்பட்டாலும் இறைவனின் பார்வையில் நாம் உயர்த்தப்படுவோம் என்று நம்பிக்கை நமக்கு அளிக்கின்றன. இந்த திருப்பலி அன்னை மரியாளை போல நாமும் தாழ்ச்சியுள்ள உள்ளத்தோடும் இறைவனின் திருவுள்ளத்திற்கு முற்றிலும் நாமை ஒப்புக் கொடுத்தும் வாழ்வதற்கு தேவையான அருளை வேண்டி இறைவனிடம் மன்றாடுவோம். ஆமென். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியானது இன்று தனது 13வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி மகிழ்கிற மரிய கிறிஸ்டினா, தனது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டு கிறிஸ்டி பிரசாந்த் ஆகிய இருவருக்காக நன்றி சொல்லுவோம். இந்த இருவருக்கும் அல்ல உடல் சுகத்தையும் நீடாயிலும் தர வேண்டும் என்று நம்ம அவர்களுக்காக ஜெபித்து பலியை கொடுப்போம். மேலும் திருப்பலியானது பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக செல்வம், செபாஸ்டின், மஞ்சுளா குடும்பத்தினர், செல்வராஜ், பாத்திமா குடும்பத்தினர், பாத யாத்திரை குழுவை சிறப்பாக பணியெடுத்ததாக அன்னை மரியாளுக்கு நன்றி பலியாகும். இருதய பாபு ஜீசகம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். அந்தோனி குரு சத்யா குடும்பத்தில் நன்றி பலியாகும். மைக்கேல் டெய்சி குடும்பத்தில் நன்றி பலியாகும். சகாயராஜ் லீமா சாந்தி குடும்பத்தில் நன்றி பலியாகவும், டேனுக்கா செபாஸ்டின் குடும்பத்தில் நன்றி பலியாகும். லூர்து மரியான் ஃப்ரீடா குடும்பத்தில் நன்றி பலியாகும்.
ஒப்புக்கொடு ஜெபிக்கிறார்கள். அத்தனை குடும்ப நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இவர்களுக்காக நாம் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலும் ஜோயிலுடைய கருத்துக்கள், சிறப்பான கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும், ஷெரின் வெரோனிகா அல்ஜோ ஜானி அவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும், பயணம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றும், மேலும் அன்னை தெரேசா அன்பிய குடும்பங்கள் அனைத்தையும் நிறைவான ஆசிரியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் சிறப்பாக குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மரித்து போன திரேசம்மா, சிலுவை முத்து, அந்தோனிசாமி, சபரி அம்மாள் இறந்த 15ஆம் ஆண்டு நினைவு, ஜிஜி, ஜோசப், நிர்மலா ஆகியோருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காக ஜெபிப்போம். அத்தனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இலைப்பாற்றை நல்கும்படியாய் மன்றார். நம்மளுடைய இன்று பொது காலத்துடைய 22வது ஞாயிறை நாம் கொண்டாட குழுமி வந்திருக்கிறோம். நமக்கு எல்லாம் பிடிக்காத ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். யாருக்குமே பிடிக்காது. என்ன அது? தாழ்ச்சியாக இருக்கணும். எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் முதல்ல தாழ்ச்சியாக இருங்க. நீங்கள் எல்லாம் அதான் பேசுவீங்க. தாழ்ச்சியா அதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படி என்று நாம் இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்மை பெரிதுபடுத்தி கொள்கிறோம். ஆனால் இன்றைக்கி 3 வாசகங்கள் சொல்வது, கடவுள் முன்பாக யார் தம்மை தாழ்த்துகிறார்களோ அவர்களை கடவுள் என்ன பண்ணுறாரு? உயர்த்துகிறார். அவை சில பல நேரங்கள் நம்முடைய அன்றாட வாழ்வில், வேலை செய்கிறத்தில், குடும்பத்தில், புருஷன் பொண்டாட்டி, பிள்ளைகள் மத்தியில், உறவுகள் மத்தியில் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. நான் மற்றவங்களோட கொஞ்சம் உயர்ந்தவன், நான் மற்றவங்களோட கொஞ்சம் அழகாக இருக்கேன், நான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படி என்று நம்மையே நம்ம உயர்த்திக்கிறோம். நம்ம உயர்த்தக்கூட இன்றைக்கி வசனம் மிளகாய் சொல்கிறது. ஆகவே சில நேரங்கள் நாம் செய்த இந்த தவறுகளை எல்லாம் எண்ணி பார்த்து பொது பாவ மன்னிப்பு வழிபாட்டில் கலந்து கொள்வோம். அனைவரும் அமருவோம். பாவ மன்னிப்பு வழிபாடு. அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் தான் செஞ்சேன், நான் இல்லைன்னா யார் செய்வா என்று தன்னை தானே உயர்த்து கொண்டு இறைவனுக்கு செய்கின்ற பணியை கூட தம்பட்டம் அடித்து கொண்டு வாழ்ந்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறேன். இறைவா, எங்களை மன்னியும். டேய், என்னடா இங்கே வச்சிருக்கீங்க? சர்ச்சுக்குள்ள வைக்க வேண்டியது தானே? டேய், அது கடவுள் இருக்கிற இடம்டா. டேய், அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, யார் நம்மளை கேட்க போறா என்று பல வேளைகளில் கடவுள் இருக்கிற புனிதமான இடம் என்று பாராமல் பல நிலைகளில் நாம் தேவைக்காக பயன்படுத்தி புனிதத்தை அறிந்து கொள்ளாத தருணங்களுக்காக மனம் வருந்துகிறேன். இறைவா, எங்களை மன்னியும். தம்பி, இங்கெல்லாம் நீங்க வரக்கூடாது. நீ இங்க எதுவும் பேசவும் கூடாது. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் நீங்கள் கேட்கணும் என்று தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு நான் சொல்வது தான் நீ கேட்க வேண்டும் என்ற தலைகணத்தோடு வாழ்கிறோம். கடவுள் அனைவரையும் சமமாக படைத்துள்ளார் என்பதை மறந்து வாழ்ந்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறேன். இறைவா, எங்களை மன்னியும். இறைவா, எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுள்
சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உமீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து எங்களின் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் ஞான நூல்களில் ஒன்றான சீராக்கின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வாசகம் பணிவு என்னும் நற்பண்பின் முக்கியத்துவத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவார். இந்த வார்த்தைகள் நம்முடைய செயல்பாடுகளில் பெருமைக்கும் இருமாப்புக்கும் இடமில்லை என்பதையும், நாம் தாழ்ச்சியுடன் செயல்படும் போதுதான் கடவுளின் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நமக்கு நினைவூட்டுகிற முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 17 20 முடிய மற்றும் 28 29 முடிய. குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட. அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். ஆண்டவரின் ஆற்றல் பெரிது, ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகின்றார். இருமாப்பு கொண்டோர் நோய்க்கு மருந்து இல்லை, ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றி விட்டது. நுண்ணறிவாளர் உவமைகளை புரிந்து கொள்வர், ஞானிகள் கேட்டறியும் ஆவல் மிக்கவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர், கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம். பல்லவி. பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர். தூயகத்தில் உறையும் கடவுள் தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைந்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். பல்லவி. உம் ஒருமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழிய செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன. கடவுளே, நீர் நல்லவர், எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர். பல்லவி. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய இரண்டாம் வாசகம்
எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்தும் நாம் கிறிஸ்துவில் பெற்றுக்கொண்ட புதிய உறவு முறை நமக்கு உணர்த்துகிறது. இந்த வாசகம் நாம் பழைய சீனாய் மலையில் அச்சமூட்டும் அனுபவத்திலிருந்து விலகி புதிய சியோன் மலைக்கு வந்து சேர்ந்துள்ளோம் என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறது. இந்த மகத்தான அன்பையும் அருளையும் நினைவு கூர்ந்தும் நாம் அனைவரும் புதிய உடன்படிக்கையை இணைப்பாளரான இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து அச்சமின்றி கடவுளின் அரியணைக்கு அருகில் செல்ல இந்த வாசகத்தை கவனமுடன் செவிமடுக்க எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டுணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மாந்தாகரமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிற்று, பேசும் குரல் ஒன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம். அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டமென அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கின்றீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. செய்திருந்து வாசகம். லூக்கா செய்தி அத்தியாயம் 14 இறை திருவசனங்கள் 1:7-14 முடிய. ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேய தலைவர் ஒருவருடைய வீட்டுக்கு உணவருந்த சென்றார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்தெடுத்து கொண்டதை நோக்கி இயேசு அவளுக்கு கூறிய அறிவுரை: ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்புக்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டு கொடுங்கள் என்பார். அப்போது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிற பொழுது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்போது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே முதலிடத்திற்கு வாரும் என்று சொல்லும்போது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும் போது உம் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம்.
அவ்வாறு அழைத்தால் அவரிடம் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்போது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீ விருந்து அளிக்கின்ற பொழுது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அடையும். அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவே. ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவரிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அந்த மடத்திலே ஒரு குரு இருந்தார். அவரிடம் நிறைய சீடர்கள் இருந்தார்கள். வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குரு இப்போ நிறைய பேர் இருக்கும்போது யாராவது ஒருத்தர்கிட்ட ரொம்ப ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவை இப்போ வச்சிங்கன்னா ஒரு 25 பேர் இருக்கிற அந்த மடத்தில் அத்தனை பேரும் சீடர்கள், ஒரு குரு இருக்கிறார். இவங்களுக்கு எல்லாம் ஒரு பொறாமை என்னன்னா, அந்த குரு வந்து ஒரு சீடரை மட்டும் ரொம்ப அன்பு காட்டுவதாக, அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுப்பதாக நினைத்து கொள்கிறார். எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க. 24 பேரும் சேர்ந்து போயிட்டு அந்த குருவிடம் போய், நீங்கள் பண்ணுறது சரியே இல்லை, நீங்கள் ஓர வஞ்சனை பண்ணுறீங்க, நாங்களாம் உங்களுடைய சீடர்கள் தானே, எல்லாருமே நீங்கள் அக்கறை காட்டணும், அன்பு காட்டணும்ல, ஏன் அந்த ஒரே ஒரு சீடர் மட்டும் நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக ரொம்ப அன்பு காட்டுறீங்க, அவருக்கு நிறைய முக்கியத்துவம் தரீங்க, இதெல்லாம் எங்களுக்கு சரியாக பல்ல அப்படின்னு அவரிடம் கொஞ்சம் சண்டை போடுகிறார்கள், கோபமாக கொப்பளிக்கிறார்கள். சீடர்கள் எப்பயுமே தான் பண்ணுவாங்க. குரு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பார். அப்படியா, சரி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்லணும்ல, நான் பதில் சொல்ல, நான் ஒரு போட்டி வைக்கிறேன், அந்த போட்டிக்கு நீங்கள் சரியான பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். சரி, ஓகே. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த போங்க வெளியே போயிட்டு உங்களை விட மிக சிறந்தவர், உங்களை விட உயர்ந்தவர், பிடிச்சிக்கலாம், சிறந்த உயர்ந்தவர், உங்களை விட உயர்ந்தவரை ஒருவரை நீங்கள் கண்டுபிடிச்சு கூட்டுவாங்க, தயவுசெய்து வெளியே போகலாம். அவங்களை அனுப்பிச்சிட்டார். அந்த ரொம்ப அன்பு செய்தார்ல ஒரே ஒரு சீடர், அவரை கூப்பிட்டார். உன்னை விட மிக மோசமான ஒருவர், நல்லா கவனிக்கணும், உன்னை விட மிக மோசமான ஒருவரை நீ கூட்டி கொண்டு வா, நீயும் போ, நீ இந்த போட்டியில் இருக்க. அப்போ ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 25 பேர், முதல்ல 24 பேருக்கு அவர் சொல்கிறாரு, உங்களை விட உயர்ந்தவர் யாராக இருந்தால் நீங்கள் போங்க, இந்த ஊருக்குள்ளே போங்க, வெளியே எங்கே போங்க, டைம் எடுத்துங்க, எனக்கு கண்டுபிடிச்சு தரணும், உங்களை விட உயர்ந்தவர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா நீ கூட்டி கொண்டு போங்க. இவரை பார்த்து சொல்கிறாரு, அந்த ஒருவரை பார்த்து சொல்கிறார், உன்னை விட மோசமானவர், ரொம்ப கேவலமானவர், மோஸ்டானவர் அப்படின்னு பார்த்தியா, கூட்டி கொண்டு வா அமைச்சர். 25 பேரும் போயிட்டாங்க. முதல்ல 24 பேர் போனாங்க. என்ன சொன்னாங்க, வந்து கண்டுபிடிச்சாங்களா? 24 பேர் வந்தாங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, என்னப்பா நான் என்ன சொல்லி அமைச்சேன், போட்டி என்ன, உங்களை விட உயர்ந்தவர் தான் கூட்டணும் சொன்னேன், நான் யாரையும் கூட்டணும், நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க. இந்த 24 பேர் சொன்னானா, நான் என்னை விட எங்களை விட உயர்ந்தவர் உலகத்து யாருமே இல்லை, எங்களை விட நீங்களாம் மாட்ட போகிறீங்க, இப்போ அதில் மாட்டுறீங்க, எங்களை விட உயர்ந்தவர் நாங்கள் கண்ணே பிடிக்க முடியல, ஏன்னா எல்லாத்துலேயும் நாங்கள் தான் சிறந்தவர்களாக இருக்கிறோம், உயர்ந்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த குருவிடம் சொன்னேன். அப்படியா, சரி, ஓகே, குட். அங்கே வர நம்பால் ஒருத்தர் சொன்னல, இந்த ரொம்ப நெருக்கமானது, என்னப்பா நீ என்ன சொல்கிற, நீ கண்டுபிடிச்சியா, உன்னை விட மிக மோசமான ஒருவர், ரொம்ப ஒஸ்டானவர், ரொம்ப கேவலமான ஒரு ஆளை கண்டுபிடிச்சேன்னா அவரும் சொன்னாராம், என்னது, என்னை விட ஒஸ்டானவன் உலகத்தில் யாருமே, நான் தான் ரொம்ப மோசமானவன், ரொம்ப கேவலமானவன் அப்படின்னு சொன்னாராம். கதை உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். குரு சொல்கிறார், பார்த்தீங்களா, நீங்கள் கேட்டீங்கல்ல, உங்களெல்லாம் நான் அமைச்சு விட்டேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்களாம் எல்லாத்திலும் உயர்ந்தவர்கள், நீங்களாம் சிறந்தவர்கள், உங்களை தவிர்த்து மற்ற யாரும் உங்கள் கண்ணில் படவே இல்லை, புரியுதா, உங்களை தவிர்த்து மற்ற யாரும் உங்கள் கண் இருந்திருப்பாங்க. இப்போ இங்கே கூட நான் கேட்டேன், யாருன்னா பக்கத்தில், அவளோட நான் தான் பெருசு, அவளை விட அவள் என்ன தெரியும், அவளுக்கு ஒன்றும் தெரியாது, நான் பயங்கரம் படிச்சிருக்கேன், நீங்கள் இப்போ வர பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து உங்களை விட அடுத்தவரை பற்றி கொஞ்சம் உயர்வாக நினைப்பது கூட உங்களால் முடியல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் சொன்னீங்களே, நான் ரொம்ப அன்பு காட்டினேன், நான் ரொம்ப அக்கறை செலுத்துகிறேன், எக்ஸ்ட்ரா கேர் போடுறேன் அப்படின்னு சொன்னீங்களே, அவர் என்ன சொல்கிறாரு, என்னை விட ஒரு மோசமானவன் இந்த உலகத்தில் இல்லை. இன்னைக்கு வசனம் முடிஞ்சவங்க பிரசவம் முடிஞ்சிச்சு. நீங்கள் நம்ம ஒவ்வொருடம் இருக்க பெரிய பிரச்சனை தாங்க. நீங்கள் நான் கூட்டி கடிச்சு இன்றைக்கி உட்காந்து யோசிச்சிட்டே இருந்தேன் நேற்று நைட் ஃபுல்லாக,
எல்லாத்துமே இருக்கு. இப்போ எங்களோட இருக்கோம், நான் வந்து இடத்துல பயங்கர பெஸ்ட்டு, நமக்கு வரும், நம்ம நிறைய படிச்சிட்டோம், நம்ம வீடு வசதி வாங்கிட்டோம், பையன் நல்லா வேலைக்கு போகிறான், அமெரிக்கா இருக்கான், லண்டனில் இருக்கான், கை நிறைய நல்லா அழகாக இருக்காங்க, வசதிகள் பெருகி கொண்டு இருக்கிறது. நம்ம அறியாமலே இப்போ நம்ம போகிற ட்ரெஸ்ஸு கூட சொல்கிறான். பார்த்தீங்கன்னா நான் வந்து காஸ்ட்லி பிராண்டட் தான் யூஸ் பண்ணுவேன், நான் பிராண்டட் தான் யூஸ் பண்ணேன். நான் போகிற சட்டைலாம் சாதா, நான் பேச்சுக்கு சொல்கிறேன், நான் போகிற சட்டைலாம் சாதா. ஒரு அம்மா ஜாக்கெட்லாம் போகிறாங்க 6,000 ரூபாய் 8,000 ரூபாய் ஜாக்கெட், அந்த ஏதோ டிசைன்லாம் பண்ணி போகிறான், சொல்லி ஏதோ சொல்கிறான். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இது வந்து பரமலாவி எல்லாரும் இருக்கிறது தான், தப்பு சொல்ல மாட்டேன். என்னை விட இந்த உலகில் எவனும் சிறந்தவன் இல்லை, உயர்ந்தவன் இல்லை. இதுதான் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அதான் எனக்கு ஆண்டவர் வெற்றி வாங்குறார். 3 வாசகத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் என்ன இந்த உலகை எது ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறேன், இதுதான். நான் வந்து யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு ரொம்ப அழகாக சொல்லுவாங்க தாழ்ச்சி அப்படி ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சிந்திக்கிறோம். இங்கிலீஷில் சொல்கிறாங்க ஹியூமிலிட்டி அப்படின்னு சொல்கிறான். ஹியூமிலிட்டி அப்படின்னா நான் தாழ்ச்சி, இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் தாழ்ச்சி. ஹியூமிலியேஷன் அப்படி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா அவமானப்படுத்துவது. யூஆர் ஹியூமிலியேட்டிங் மீ, இங்கிலீஷ் சொல்லுவாங்க. நீங்கள் யாராவது சொன்னால் நீ ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணுறவா, தமிழில் டார்ச்சர். ஹியூமிலியேட்டிங், இட்ஸ் நாட் ஹர்ட்டிங் பட் ஹியூமிலியேட்டிங். என்னை எல்லா முறையும் அவமானப்படுத்துகிறேன், என்னை நீ அசிங்கப்படுத்துகிற, ஃபாதர் ப்ளீஸ் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சில பேர் இப்போ கோவப்படுவாங்க. அப்போ தான் இந்த மூளை எங்கே கண்டுபிடிச்சேன், ஹியூமஸ், HUMUS, ஹியூமஸ். அப்போ ஹியூமஸ்னால் என்ன சொல்கிறாங்க, அதோட மூலப்பொருளாக மண், ஒன்றுமில்லாமை. அப்போ யோசிக்க ரொம்ப அழகான ஹியூமிலிட்டி எங்கே வருதுன்னா, கடவுள் முன்பாக பிறர் முன்பாக நான் ஒன்றும் இல்லைங்க, நான் ஒன்றுமே இல்லை அப்படி நினைக்கிறான். பார்த்தீங்கன்னா அதான் தாழ்ச்சி. மற்றவங்க ஹியூமிலியேஷன், உன்னை ஒன்றுத்துக்கு லாக்கியே இல்லை அப்படின்னு சொல்லி மற்றவங்க என்ன பண்ணுறான், உன்னை கொட்டி வைக்கிறான். பார்த்தியா, இதுதான் ஹியூமிலியேஷன். நான் அப்படியே யோசித்து கொண்டே இருந்தேன். நிறைய பேருடைய வாழ்வை பார்த்து இந்த உணர்ச்சியில் இந்த மாதிரியான வாழ்க்கையில் வந்து முதிர்ச்சி அடைந்தவங்கள்லாம் தங்களை வந்து ஒருபோதும் பெருமை பீத்திக் கொள்வதே இல்லை. இந்த வார்த்தை யூஸ் கோச்சிக்காதீங்க. பெருமைனா எல்லாத்துலேயும் பெரியமைனா நிறைய பேர் இருக்காங்க. ஐயோ நம்ம முன்னாடி வாழ்ந்தவங்க, அதாவது நம்ம படிக்கிறவங்க, நம்ம பார்க்குற மனிதர்கள்லாம் நிறைய பேர். யாருன்னா இந்த முதிர்ச்சி அடைந்தவர்கள், ஆன்மீகத்திலும் சரி அல்லது உணர்வு அளவிலும் சரி. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து ஒருபோதும் தங்களை ஒரு பெரிய ஆளாலும் பெரிய ஆளாக இருப்பான், அவன் பயங்கர படிப்பாளியாக இருப்பான், நிறைய வசதியாக இருப்பான். அவனை பார்த்தா நேற்று வந்து நான் டிவைன் மாஸுக்கு ஒரு ஈவினிங் மாஸ் போயிருந்தேன். அவன் பேசி கொண்டு இருந்தபோது மாஸ் முடிச்சுட்டு வந்த ஒருத்தர் வந்தார். காலைல செருப்போட போடவே இல்லை. அவர் பார்த்தா நல்லா தான் இருந்தார். இது டாக்டர் சகாயம் நம்பர் வாங்கிட்டேன், பிரசாந்தில் இருக்கார். அவர் வந்து இங்கே வந்து இந்த சர்ச்சில் ஏழைகளுக்கு வின்சென்டிவ் பண்ணி உதவி செய்ய வந்திருக்கிறார். பெரிய டாக்டரான். அவர்கள் நான் சாதாரண எனக்கு அப்படியே ஒரு ஷாக் ஆயிடுச்சு. இப்போ சாதாரண ஒரு டாக்டர் அப்படின்னாலே இன்னைக்கு எவ்வளோ பெருமை, என் பையன் டாக்டர் ஆகிக்கிறோம், என் பையன் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறோம், பெரிய அப்படியே நம்ம அப்படியே அந்த டாக்டரை பார்த்தா நல்லா தான் இருக்கார் சகாயம். பார்த்தேன் அவ்வளோ ஒரு எளிமை. பார்க்கும்போது ரொம்ப அம்பல், நம்ம தன்னை வந்து பார்த்துக்கிறார். நினைக்கிறேன் இப்படியான மனிதர்கள் நம்ம முன்பாக இருந்து கொண்டே இருக்கிறார். எனக்கு நான் நீங்கள் பொதுவாகவே யோசிச்சு பார்ப்போமே, நம்ம நிறைய நேரங்கள் பார்த்தோன்னா இது ஏன் எங்கே வருது அப்படின்ற பற்றி யோசிச்சு பார்த்தேன். சார் ஐசக் நியூட்டன் அவருடைய வாழ்வில் அவர் சாகும் தருவாயில் இருக்கிறார். அவர் மிகப்பெரிய ஒரு அறிவியல் விஞ்ஞானம், உங்களுக்கு தெரியும் சார் ஐசக் நியூட்டன். அப்போ அவர் சொல்கிறாராம், சாகும் தருவாயில் என் வாழ்வில் நான் பெரிய கண்டுபிடிக்கல. அங்கே ஒரு கூழாங்கல், இங்கே ஒரு சங்கு, இதுதான் நான் கண்டுபிடிச்சது. இதுக்கு பின்னாடி நிறைய கடலில் எக்கச்சக்கமாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு அறிவியல் விஞ்ஞானி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறார். சொல்கிறேன், நான் ஒன்றுமே இல்லைங்க, நான் சாதாரண ஒரு கூழாங்கல், நான் ஒரு சங்கு தான் கண்டுபிடிச்சேன். இன்றளவும் அவர் கண்டுபிடிப்புக்கு இன்னும் யாருமே இல்லை. சார் ஐசக்னோட புவியீர்ப்பு விசை பற்றிலாம் பார்த்துருப்பீங்க, கிராவிட்டி. அதே மாதிரி அன்னை தெரேசாவை பற்றி கூட நிறைய விஷயங்கள் நான் யோசித்து பார்த்தபோது, அன்னை தெரேசாவுடைய வாழ்வை அவங்க சொல்கிறாங்களாம், எவ்வளோ அற்புதமான பணிகளை செய்திருக்கிறாங்க. அவங்கள மாதிரிலாம் அன்பு பணியை செய்ய முடியுமா? நிச்சயம் முடியாது. நான் வந்து கடலில் ஒரு துளி, கடலில் நான் செய்த ஒரு பணி வந்து ஒரே ஒரு துளி. நினைச்சு பாருங்களேன், ஒரு தொழுநோயாளி அல்லது ஒரு நாத்தடிக்கிற அந்த புண்களை கழுவது, சாகும் தருவாயில் குளிப்பாட்டு, இதெல்லாம் நம்மளால நினைச்சு கோடி ரூபாய் தான் செய்ய மாட்டான். ஆனால் அவங்க செய்த அன்பு பணியை ஒரு நாளும் மெச்சிக்கொள்ளவில்லை. மாறாக சொல்றாங்க, கடல்ல ஒரே ஒரு துளி அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப நான் இன்னைக்கு யோசிப்பா, இன்னைக்கு ரொம்ப அழகான இன்னைக்கு வசனம் மிக அழகாய் சொல்கிறது. நாம் கேட்ட இந்த 3 வாசகங்களை பார்த்தீங்கன்னா, குழந்தாய் நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். சீராக்கின் நூலா சொல்றார், கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். நீ பெரியவனா இருக்கணும் ஆசைப்பட்டினா பணிந்து நட, அப்போது கடவுள் உன்னை உயர்த்துவார், தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுவார். அடுத்தப்புறம் வைக்கிறாரா, இருமாப்பு கொண்டோருடைய வாழ்வு எப்படி. அப்போ இன்னைக்கு நமக்குள்ள என்ன பிரச்சனை அப்படி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட தாழ்ச்சி இருக்கா இல்லையா, எல்லாத்தையும் இருக்கு. ஆனால் அது என்ன பண்ணுது அப்படின்னா, இன்னைக்கு கம்பேரிட், நம்ம வந்து ஒப்புமே அவனை விட இவனை விட அவளை விட அவங்க விட எங்கள் சொந்தக்காரங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு பெருகி கொண்டிருப்பது காரணம் நம்மை முதன்மை. இதுதான் இன்னைக்கு நற்செய்தியில் ரொம்ப அழகாக ஆண்டவர் வெற்றி செய்கிறார். சாதாரண விஷயம். இயேசு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒவ்வொரு முறையும் நான் சாமியாராக படிக்கும் போதும் சரி, அப்படியே நான் சில நேரம் இங்கே பைபிளை படிக்கும் போது நான் யோசிப்பேன், இந்த மனுஷன் எங்கேயோ விஷயத்தை காணாத ஒரு விஷயத்தெல்லாம் இல்லை, அவரோட அன்றாட வாழ்வில் அவர்கள் சந்தித்த, அவர்கள் வாழ்வியல்ல கண்டுபிடிச்ச சில விஷயங்களை அவர்கள் முன்பாக எடுத்து சொல்வதே. அவர் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறார், இதான் அவர், நீங்கள் கூட கூப்பிட்றீங்க விருந்துக்கலாம், நீங்களும் நிறைய பேர் உங்களை வந்து நிறைய பேர் விருந்துக்கெல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க. ஒரு கல்யாணமோ ஒரு பர்த்டேவோ வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு வீடு பால் காய்ச்சிக்கோ, அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நிறைய பேர் கூப்பிட்றாங்க, சில பேர் கொஞ்சம் பேர் தான் கூப்பிட்றாங்க, நம்ம வச்சுக்கிறது. ஆனால் இன்னைக்கு இந்த கல்யாணத்துக்காக பல லட்சங்கள் செலவழிப்பது உங்களுக்கு தெரியும். மண்டபம், டெக்கரேஷன், சாப்பாடு, விதவிதமான சாப்பாடு, பாதி சாப்பாடு இன்னைக்கு நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இந்த அழைப்பு எப்படி, நான் இதை ஒன்று கடந்த முறை கூட சொன்ன நினைக்கிறேன். இப்போ ஒருவரை நீங்கள் மதிக்கிறீங்க அப்படின்னா அவங்க வீடை போய் தேடி நம்ம வந்து இப்போ நோட்டீஸ் கொடுப்பாங்க, நீங்கள் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்துடணும், நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. சில பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறாங்க, தெரியல. இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாம் ஒரு ஆள் சொல்லியிருக்கான், வாட்ஸ்அப்பில் படித்தேன், இந்த வேற நான் நிறைய பண்ணியிருக்கேன், என் பையனுக்கு கல்யாணம், நான் யாருக்கெல்லாம் மொய் வச்சனோ அவங்க எல்லாம் தயவுசெய்து என்ன பண்ணோம், ஒழுங்காக மொய் வச்சிடணும், இல்லை வச்சுங்க ஊடு தேடி வந்து அடிப்பேன். எங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. ஒரு தடவை பேசி கொண்டது கோச்சு கூட சொல்லாமல் தெரில, விட்டாங்க சொல்ல ஆசைப்படுறவங்க எதுக்கான தெரில. வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இந்த மொய் செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த, கல்யாணம் பண்ணுறாங்களே மொய் என்ன பண்ணுறீங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ நம்ம இந்த கையில் கொடுத்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா வந்துடுவோம், எல்லா வீட்லேயும் வச்சுருக்கீங்க நோட்டு, அப்படியா பார்த்து சொல்கிறோம். பார்த்த உட்காந்து நைட்டு எல்லாம் நோட்டு வச்சுருக்கோம், எல்லாம் எடுத்து வைப்பாங்களாம். அந்த அத்தை 1/4 சவரம், அந்த மாமா 1/2 சவரம், அவன் இது 5000 ரூபாய், இவன் வந்து 500 ரூபாய், எல்லாம் எழுதி வச்சுப்பாங்களாம்மா. இவங்களுக்கு வரும்ல எப்போ, இவங்க வந்து அவங்களுக்கு செய்யணும்ல, அவங்க பையனுக்கு நோட்டு எடு, எதை மறந்தாலும் மறப்பாங்க, போல இந்த நோட்டை மட்டும் மறக்க மாட்டாங்க. எந்த நோட்டை, மொய் நோட்டை பார்த்து. அப்போ அவர் என்ன பண்ணார், என் பையனுக்கு புதுநன்மைக்கு 1/4 சவரம், அப்போ இந்த 1/4 சவரம் போட்டுருங்க. அவர் என்ன பண்ணாங்க, என் பொண்ணு கல்யாணத்துக்கு 5000 ரூபாய்க்கு ஏதோ கிஃப்ட்டு இது மொய் வச்சு 5000 ரூபாய் மொய் வச்சுருங்க. கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டிங்க வச்சிங்களேன், உங்கள் கதை கந்தல் தான். அவ்வளோ மோதிரம் போட்டேன், இவன் பற்றியா வெறும் 500 ரூபாய் வச்சுட்டு போகிறான் அப்படின்னு இன்னைக்கு சண்டை போகிறான். நம்ம அதை விட்டுருவோம் பாயிண்ட்டுக்கு. அப்போ வந்து இந்த முதன்மையான இடங்கள், இப்போ நான் சொன்ன வீடு தேடி போய் நீங்கள் கொடுக்கறது, சில வீடுகள் நான் பார்த்தது, இந்தவங்களெல்லாம் பொதுவாக போய் வந்திருக்காங்க, ஃபோட்டோ பிடிக்குது பிரச்சனை தெரியுமா, அது கல்யாணத்தில் எல்லாம் வந்திருக்காங்க, இவங்க ஃபோட்டோ கொஞ்சம் நில்லுங்களேன், இதோ அந்த பையனுடைய ஆஃபீஸ் வந்து யாரை வந்துட்டாங்க, நான் வந்து சித்தி, நான் மாமன், என்ன வந்து ஒரு ஃபோட்டோக்கு நிற்க வைக்கல, யாரோ ஒருத்தர் ஆஃபீஸ் வந்திருக்கான், நாங்கள் என்ன அவ்வளோ கேவலமாயிட்டோமா, குவித்து கொண்டு போயிட்டாங்க. எனக்கு தெரியும் இந்த பங்கில் இல்லை, ஓச்சிக்காதீங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. என்ன நீ சரியாக அந்த மாதிரி வாங்க, வந்து உட்காருங்க, சாப்பிடுங்க, பிரியாணி நிறைய போடுங்க, மட்டன் பீஸை போடுங்க, அவங்கள சாப்பிட்டீங்களா உட்காருங்க இப்படிலாம் வந்து எங்களை கேட்கவே இல்லை. யாரோ போய் அங்கே போய் நாங்கள் நிற்கிறோம், எங்களை வந்து 3ஆம் மனுஷன் மாதிரி ட்ரீட் பண்ணுறான். என்ன நினச்சிக்கிறாங்க, நாங்கள் இல்லாதப்பட்டவங்களா, இதெல்லாம் நான் பேசுனதை நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் ஆண்டவர் ரொம்ப சொல்கிற பற்றியா, வீட்டில் போனோம், முதல்ல உட்கார வைக்கணும், எங்களுக்கு வந்து கவனிக்கணும், சில நேரங்களில் பண்ணணும், அது கண்டிப்பாக பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல, சில நேரங்களில் கல்யாண வேலையில் பயங்கர பிஸியாக இருப்பா, சரி வாங்க சாப்பிட்ருங்க அப்படின்னா. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அறியாமலே, நான் சொல்ல பற்றி நம்மளை அறியாமலே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் பெரிய ஆள், நமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும், நம்ம வந்து அவங்க மதிக்கணும், இந்த மரியாதை இந்த மதிப்பு நீங்கள் தேடி போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் ஓரமாக உட்காந்து ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லு, நான் கூட நேரத்து பண்ண முன்னாடி உட்கார மாட்டேன், ஃபாதர் தான், பட் இருந்தாலும் பிறகு உட்காந்துப்பேன். அவங்கள ஃபாதர் நீங்கள் வாங்க உட்காரு,
இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் பரவாயில்ல, முதல்ல போய் உட்காந்துக்கூடாது. என்ன விட யாராவது ஒருத்தர் பெரியார் கொடுப்போம் அமைச்சரை, ஃபாதர் கொஞ்சம் தயவு சேர்ந்துருங்களேன், அவர் வந்துக்கிறாரு, நமக்கு மூஞ்சி கறி பூசின மாதிரி என்னடா இவ்வளோ அசிங்கம் பண்ணிட்டானே. இதெல்லாம் வாழ்வுடைய அனுபவம் தான் ஏன் சொல்கிறாரு, பயங்கரமாக சொல்கிறாரு பாருங்களேன். அதே தான் யாக்கோபும் சொல்வார். நீங்கள் நிறைய நேரங்கள் நம்ம நினைக்கிறோம் நம்ம பெரிய ஆள், நீங்கள் பெரிய ஆள் தான், அது உங்களுக்கு தான் பெரிய ஆள், நீங்கள் எல்லாருக்கும் பெரிய ஆள் போனால் போகணுமா, பட்டியல் போடணுமா, இவர் பெரிய ஆள், ஆண்ட்ரூ ஃபாதர், நான் ஆண்ட்ரூ ஃபாதர் பெரிய கும்பு முளைச்சிச்சா, அவர் பெரிய பிஷப்பே எல்லாருமே அழகாக ஒருத்தர் இப்போ ஒரு ஆனால் பாருங்களேன், ரொம்ப அழகாக சிஎஸ்சியில் ஒரு பாஸ்டர், இப்போ இவர் ஒரு சிஎஸ்சியில் ஒருத்தர் பிஷப்பாக இருக்கார், அவர் பேர் பால். அவர் ஒரு வீடியோ இப்போ வைரலாக போயிடும், சொல்கிறாரு தயவு செய்து நான் ஆயர் தான், பேராயர் தான், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு பெரிய கொம்பெல்லாம் முளைக்கல, இந்த பெரிய என்ன சொல்வீங்க சால்வை போடுறது, பணத்தட்டு எடுத்து வருது, இதெல்லாம் வேணாம், நான் ஒரு சாதாரண உங்களில் ஒரு பணியாளன். ஒரு பிஷப் பேசியிருக்கார், ஒரு சிஎஸ்ஐ பிஷப் பேச பயங்கரமாக இருக்கு. அப்போ இன்னைக்கு பாருங்க, எனக்கு என்ன விஷயம், இதுதான் ஆண்டவர் மீண்டுமாக அழைத்து நமக்கு சொல்வது. அப்போ எனக்கு இதை தாழ்ச்சி அப்படி ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வருவோம். நிறைய நேரம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்வில் நீங்கள் எப்போல்லாம் கடவுள் முன்பாக பிறர் முன்பாக உங்களை தாழ்த்துறீங்களோ அப்போல்லாம் கடவுள் உங்களை அப்படியே உயர்த்துவார். ரொம்ப அழகான வசனம், இந்த வசனம் உண்மையிலும் உண்மை. நீங்கள் எப்போல்லாம் முன்னாடி மற்றவங்க முன்னாடி பணிந்து நடக்கிறீங்களோ கடவுளுடைய அருளும் இரக்கமும் உங்களுக்கு வேற லெவலில், நீங்கள் எங்கேயோ இருந்திருப்பீங்க, நீங்கள் எங்கேயோ இருந்திருப்பீங்க, எப்படியோ இருந்திருப்பீங்க, நீங்கள் எங்கேயோ உங்களை வாழ்வை உயர்த்தி வச்சிருப்பா. வசனம் மிக அழகாக சொல்கிறது. அப்போ யாக்கோபு சொல்ற, கடவுள் முன்பாக உங்களை தாழ்த்துங்கள், அவர் பிறர் முன்பாக உங்களை உயர்த்துவார். அப்போ இங்கே என்ன பிரச்சனை இன்னைக்கு நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய நேரங்களில் நான் சொன்ன மாதிரி தான், நம்மளுடைய நம்மை முதன்மைப்படுத்துகிற போது, நம்முடைய எண்ணங்களை மற்ற முன்னாடி திணிக்கிற பொழுதுதான் நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள் என்று வளர்ந்து கொண்டு இருக்கிறார். நான் இன்றைக்கி நிறைய இந்த சோஷியல் மீடியாலாம் சில இடத்துல பார்க்கும்போதும் எனக்கு இப்போது ரீசெண்டாக எனக்கு ஒருத்தர் பற்றி நான் ரொம்ப படித்து கொண்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல கண்ணு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் ஒரு பொதுவுடைமை கட்சி கம்யூனிஸ்ட் சேர்ந்தவர். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப நாளாக அவரை எனக்கு பிடிக்கும், அவரோட புத்தகம் நான் படிச்சிருக்கேன். நல்ல கண்ணு யார், ஒரு சாதாரண ஒரு ஆள், அவருடைய வாழ்க்கை 100 வயசு ஆச்சு. உங்களுக்கு தெரியும், அவர் இப்போது ஆஸ்பத்திரி இருக்கிறார். நம்முடைய முதல்வர்கள் நிறைய அரசியல் தலைவர்லாம் போய் அவரை பார்க்க போயிருக்கான். என்ன இந்த நல்ல கண்ணு பண்ணிட்டார் அப்படின்னு எனக்கு கேட்கலாம். டைம் இருந்து அடுத்து வாசிங்க நல்ல கண்ணுவை. நல்ல கண்ணு என்பது சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் அந்த விருதுநகர் மாவட்டம் பிறந்திருக்காரு. அவர் சின்ன வயசுலேருந்து இந்த பொது உடைமை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தன்னை இணைத்துக் கொடுக்குறான். பல போராட்டங்கள் பண்ணதால அவருடைய வாழ்வுடைய பல முதல் பகுதியை ஃபுல்லாகவே ஜெயிலில் கழிச்சிருக்கார். அதெல்லாம் விட்டுரும். அவர் நிறைய போராட்டங்கள் அப்படி நினைக்க மக்களுடைய நல்வாழ்வுக்காக நிறைய பண்ணியிருக்கார். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய வாழ்வில் நிறைய பேசுவார். அருமையான மனுஷன், படிப்பறிவு இல்லாத ரொம்ப. இன்றளவும் அவருக்கு சொந்த வீடே இல்லை. ரெண்டாவது அவருக்கு அந்த அவர் 50 ஆண்டுகள் அவருக்கு 100 வயசு ஆகுது. அவருக்கு 50 ஆண்டுகள் அந்த கம்யூனிஸ்ட் இருந்தால ஒரு 10 லட்சம் கொடுத்து வீடு கட்டிக்க சொன்னாங்களாம்மா. அவர் சொன்னாராம், எனக்கு இருக்கிற வீடு போதும், இந்தாங்க இந்த 10 லட்சம் நீங்களே கட்சிக்காக செலவழிங்க சொல்கிறார். ஒரு நாள் கூட அந்த மனுஷன் தானே எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் நீங்கள் பார்த்து நல்ல கண்ணு இன்னும் கொஞ்சம் நாள் இருப்பாங்க முடியாமல் இருக்காரு. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு நான் நல்ல கண்ணை பற்றி உங்கள்கிட்ட பேசிக்கொண்டு, ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி பல பேரை பார்த்துருக்கலாம். இவங்களெல்லாம் அவனுக்கு மற்றவங்க தேடி போகிறாங்க. அப்போ அந்த மனிதனுடைய அந்த எளிமையான அந்த வாழ்வு பணிவு இது எங்கேயோ உயர்த்தி இருக்கிறது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேருக்கு நான் ஒருத்தரை எடுத்துக்கிறேன் இன்னைக்கு, அவ்வளோதான். அப்போ நீங்கள் இயேசு தன்னை தாழ்த்தினார், தான் பெரிய கடவுள்லாம் காட்டிக்கு அன்னை மரியாள் தாழ்ந்தோரை உயர்த்தினார் அப்படின்னு பாடுறான். அப்போதான் இன்னைக்கு நமக்கு கண்முன்பாக செல்கிற மனிதர்கள் புனிதர்களாக இன்னைக்கு எப்படி மாறினாங்க என்பதை பற்றி நான் வாசிங்கன்னா, அவங்க அத்தனை பேருமே தங்களை தாழ்த்தினார், தங்களை வெறுமையாக்கினார்கள். இன்னைக்கு இது பெரிய பிரச்சனைங்க. நான் சொல்கிறேன், உங்க நிறைய பேர் நான் சொன்ன முதல்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தான். நீங்கள் யாராவது வீட்டுக்கு வந்தால் என்ன சொல்வீங்க, நாங்கள் என் பையன் அங்கே வேலை செய்கிறான், இந்த என்ஃபோர்ஸ் வேலை செய்கிறான், 1 லட்சம் நம்மளை அறியாமலே நம்ம பெருமையாக போய் தப்பு கிடையாது நான் சொல்கிறேன். ஆனால் பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது மற்றவங்கள நீங்கள் இன்டெரக்டாக நம்ம என்ன பண்ணோம், மற்றவங்களை விட அவளை விட இவனை விட நான் கொஞ்சம் வசதி. இந்த முதல்ல சொன்ன நிகழ்ச்சி தான் நம்ம விட வசனம் அழகாக சொல்லி பவுலடிக்கலாம் சொல்லுவார், உங்களை விட பிறரை உயர்ந்தவளாக கருதுங்கள். இங்கே இருக்கிற எத்தனை பேர் யோசிங்களேன், நான் அவங்கள ஒரே கேள்வி, இப்போ நம்மளை விட யாராவது நம்ம கூட சமகாலத்தில் இருக்கிறவங்க, நம்ம கூட படித்தவங்க, நம்ம கூட வேலை செஞ்சவங்க, நம்மளை தான் பற்றி பெருமையாக என் குடும்பம், என் பிள்ளைங்க, எங்கள் பங்கு, எங்கள் ஊர், நீங்கள் பாருங்கள் தூக்கி வச்சு பாருங்களேன். நீங்கள் சொல்கிறது என்னன்னா,
இன்டெரக்டாக அவங்க அந்த ஊர் அந்த ஆள் கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் சொல்லலை, ஆனால் நான் திருப்பி சார் நீங்கள் சொல்லவே இல்லை. ஆனால் என்னை பற்றியே நான் அப்படி நான் இப்படி நான் அது என்று என்னை பற்றியே நான் பெருமை பீத்தி கொள்கிற போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணீங்கன்னா அடுத்தவங்களை நீங்கள் மட்டப்படுத்துறீங்க. இதுதான் ஆண்டவர் மிக அழகாய் சொல்கிறோம். அப்போ இன்னைக்கு நாம் என்ன பண்ணணும்? இன்னைக்கு தாழ்ச்சி என்பது ரொம்ப எளிமையான வார்த்தை தான், ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் அதை வாழ்வில செயல்படுத்த ஆரம்பியுங்கள். நிறைய பேர் நம்ம கண் முன்பாக இப்போல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த KOI பாலா ஒரு பையன் இருக்கான், அவனை பற்றி இளையராஜா ரொம்ப பெருமையாக பேசினேன். இப்போ நான் வரும்போது படித்தேன், அவன் ஒரு இடம் வாங்கியிருக்கான். அந்த இடத்துல ஒரு ஆஸ்பத்திரி கட்ட போகிறான். அவன் பையன் நடிப்பான் அந்த காமெடியில் நிறைய சீன் விஜய் டிவியில். 100 பேருக்கு இலவசமாக. லாரன்ஸ் ஒருத்தர் இருக்கார், கடந்த வாரம் அவரை பற்றி வாசித்த ராகவா லாரன்ஸு. அப்போ ஒருத்தர் 511 ஒரு வண்டி வச்சுருக்காங்க போல, ஒரு தாத்தா. அவரை பற்றி மேடையில் கூப்பிட்டு அவருக்கு அவார்டு தராங்க. என்ன தான் இந்த தாத்தா பண்ணார் அப்படின்னா, பார்த்தா தாத்தா வயசானவர் இருக்கிற சொல்கிறாரு, அவருடைய வேலையை 3800 பேருக்கு யாராவது இறந்துட்டாங்கன்னா அவர் ஒரு வண்டி வச்சுருக்காரு. அது சாதாரண ஒரு கார் மாதிரி தான், ரொம்ப பழமையான ஒரு அம்பாசிடர் காரு. அவரே போயிட்டு அந்த இறந்தவங்களை தூக்கின்னு போயிட்டு அடவங்கம் பண்ணிட்டு வரான். யாருக்கெல்லாம் உதவியோ அவருக்கு 5 பசங்களாம், 5 பசங்களையும் என்னது காரோட கற்று கொடுத்துட்டாராம். அவர் ரொம்ப அழகாக சொல்லி முடிக்கிறார் அந்த வயதானவர். யாருக்கு உதவினாலும் நேரம் காலம் பார்க்க மாட்டோம். கண்டிப்பாக அந்த மனுஷனை பற்றி எனக்கு யாருக்கா தெரியுமா? எனக்கு தெரியாது, உங்களுக்கு பற்றி தெரியாது. நமக்கு பேனரில் வரவங்க தான், டிவியில் வரவங்க தான், பேரு பட்டம் விளம்பரப்படுத்தி கொடுக்குற உலகில் இப்படியான மனிதர்கள் நம் கண் முன்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படியான மனிதர்கள் இன்றும் தான் நான் மழை ஏன் பெய்யுது தெரியுமா உங்களுக்கு? தொடர்ந்து மழை பெய்யுது. இந்த மாதிரி 4 பேர் நன்மையான காரியங்கள் பெருமையாக இல்லை, தங்களுடைய சுயநலத்திற்காக இல்லாமல் பொது நலத்திற்காக உழைக்கிறவர்கள் அதிகமான பேர் இருக்கிறதால தான் இன்னைக்கு விடாது மழை பெய்து கொண்டு இருக்கு. அந்த ஒருவர்களில் ஏன் நீங்களும் நானும் இருக்கக்கூடாதான் இந்த கேள்வி. இது ஆண்டவர் சொல்கிறார். நம்ம வாழ்கிற இந்த உலகில், நம்முடைய குடும்பத்தில், நம்ம பணி செய்கிற இடத்துல இன்னைக்கு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணோம். எனக்கு எப்படி நீங்கள் பெருசாக ஒரே கார் வச்சுட்டீங்க, வசதியாக இருக்கீங்க, அதெல்லாம் தேவை தான். நம்முடைய கேரக்டர், நம்முடைய வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். யார் ரொம்ப அன்பானது பெரிய ஆனால் காட்டிக்கவே மாட்டான், நல்ல மனுஷன், நிறைய வசதி வாய்ப்புலாம் இருக்குது, ரொம்ப பீதிக்க மாட்டார், ரொம்ப யாருக்கா உதவி செய்வார், அதை சொல்லிட்டு காட்ட மாட்டார். இப்போ இதெல்லாம் சாதாரண விஷயம். நீங்கள் பாருங்கள், உங்கள் முன்னாடி இல்லை, நான் பல முறை சொல்லிங்க, நம்ம முன்னாடி நிறையவே பேசுவாங்க, நம்ம தலை மறைஞ்ச பிற்பாடு வேற மாதிரி பேசுவாங்க. நாம் அப்படி கூட எப்போவுமே நம்ம இருந்தாலும் இல்லை என்றாலும் நம்ம இந்த உலகம் பேசணும். அப்போ பேசணும் அப்படின்னா நீங்கள் பெரிய காரணம் பண்ண. எனக்கு அன்னை தெரேசாவை நான் ரொம்ப அதிகமாக அன்பு செய்வேன்னா, அவங்க சொல்லுவாங்க, சின்ன காரியத்தில் கூட நீ ஒழுங்கா செய். சின்ன காரியம் பெருக்கிறியா, ஒழுங்கா பெருக்கு. இந்த பூ வைக்கிறியா, இந்த ஒழுங்கா பூ வை. இந்த கேண்டில் ஒழுங்கா வைக்கிறியா, அதில் உன்னுடைய ஈடுபாடை காட்டு. அதை விட்டுட்டு பெரிய டெக்கரேஷன் பண்ணுறது, பெரிய ப்ரோக்ராம் பண்ணும்போது மைக்க பூச்சி பேச, அதெல்லாம் 2வது தான். அப்போ இன்னைக்கு நீங்கள் நம்முடைய வாழ்வு, என்னுடைய பிள்ளைகள், நம்முடைய வளரும் தலைமுறை இன்னைக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு ரொம்ப அழகான விஷயம். இன்னைக்கு நிறைய சண்டைகள், இந்த அதிக ட்ரம்பை பற்றி பேசி கொண்டு இருக்கோம். பார்த்தீங்களா, 50% போட்டான் பாருங்கள். இந்த திருப்பூரில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு இருக்கா, அவங்களுக்கு தெரியும். அதை பற்றிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒருத்தனுடைய இப்போ பாருங்கள், அமெரிக்கா இல்லாமல் போகுது பாருங்கள். ஒரு வல்லரசு நாடு அவன் ஒரு ஆளுடைய தலைகணம், ஒரு ஆளுடைய இந்த மாதிரியான தவறான முடிவுகள் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி. என்னை ஒன்றும் பண்ண முடியாது, நிறைய பேர் நீங்கள் ஒன்றாலும் சொல்ல, என்னை ஒன்றும் பண்ண முடியாது. அடி நிறைய இருக்குது. ட்ரம்புக்கு இல்லை அடி வாங்க போகிறாரு பாருங்க. அப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்வு, இன்னைக்கு நீங்கள் பார்க்குற மனிதர்கள், நான் சொன்னேன் இப்படியான மனிதர்கள் யாரை போல இருக்கணும், யாரை போல இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுதான், இந்த மாதிரி மனிதர்கள் உங்கள் முன்பாக இருக்கலாம், நீங்களும் அதை ஒத்தனா இருக்கக்கூடாது. நான் சொன்னேன், நிறைய பேர் சொன்னேன், நல்ல கண்ணை பற்றி சொன்னேன், நிறைய பேர் அவங்கள யாராவது ஒருத்தராக இருங்க, நீங்கள் இருப்பீங்க, ஆனால் அவங்கள யாரும் ஐடென்டிஃபை பண்ண இப்போ தெரியும் அவசியம் இல்லை. கடவுள் பார்வையில் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறடிப்பார். அப்போ இன்னைக்கு நான் நினைக்கிறேன், நம்முடைய வாழ்விட யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நிறைய நேரங்கள் நான் சொல்லுவேன், இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க, இந்த நீங்களே தலைகணம் பிடிச்சிட்டு, நீங்களே அகந்தையாக, நீங்களே ஆணவத்தோடு, நீங்களே பழைய பெருமையை பீத்தி கொண்டு இருக்கிற குடும்பமாக இருந்தீங்கன்னா, நான் கண்டிப்பாக சொல்ல உங்கள் பிள்ளைங்க தான் இருப்பான். நீங்கள் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்குன்னா, சில விஷயங்களில் நீங்கள் பொறுத்து போகணும், நீங்கள் கொஞ்சம் தாழ்ந்து போகணும், நீங்கள் கொஞ்சம் இறங்கி போகணும், நீங்கள் கொஞ்சம் பெரிய படிச்சுக்கலாம், வசதிலாம் நம்ம விட நிறைய பேர் இருக்காப்பா, நம்ம கடவுள் கொடுத்துருக்கார், நல்லா இருக்கும், நீங்கள் நல்லா இருக்கணும், மற்றவங்க உதவி செய்யுங்க, இந்த மாதிரி நல்ல விஷயம் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். அதான் இன்னைக்கு நமக்கு தேவை. அதே தான் ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப அழகாக சொல்கிறேன். அப்போ நான் நினைக்கிறேன், இன்னைக்கு அழகான ஒரு விஷயத்த வெறுமனே இந்த காலை கேட்டு போகாமல், இன்று யான்
நீங்கள் நம்ம அனைவருக்குமே இது பிரச்சனை இருக்கு. நான் சொல்ல இல்லை நம்ம அறியாமல் மேலே வரோம், அப்படியே புஷ்ஷு மேலே வரும். நம்ம பெரிய ஆள், என்ன மாதிரி யாரும் இல்லை. இல்லை, என்னை விட நிறைய பேர் இருக்கான், எவ்வளோ பேர் இருக்கான். நான்லாம் வந்து அன்னை தெரேசா ஒரு துளி எத்தனை அழகான காரியங்களை செய்து அவங்களாம் தங்களை ஒருபோதும் பெருமைப்படுத்தி கொள்ளாத போது நான் ஒன்றுமே பண்ணல, எனக்கு என்ன யோகியதை இருக்குது பெருமை பேசுவதற்கு என்று நான் என்னைய கேள்விப்பேன். நான் இது என்னை கேட்டுக்கொள்வது, எனக்கு ஒரு யோகியதுமே கிடையாது. அப்போ அவ்வளோ பெரிய மனிதர்கள், எவ்வளோ சேவைகள் இந்த உலகம் எவ்வளோ பேர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பண்ணுறது ஒன்றுமே கிடையாது, பண்ணவே இல்லை. நம்மளே அதுக்குள்ள பெருமையாக ஆகவே இன்னைக்கு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இருந்து நீங்கள் செய்கிற சின்ன சின்ன உதவிகளாக இருக்கலாம், மறைமுகமாக உங்களையே முதல்ல நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்க. கடவுள் உங்களை நிச்சயமாக மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவார். உயர்த்துவது உங்களை பெருமைக்காக அல்ல, அடுத்தவருடைய நலனுக்காக என்பதை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து ஜெபிப்போம். எழுந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நாம் கேட்கிற அநேக நன்மையான காரியங்களை அருள் பாவித்து புரிந்து கொண்டிருக்கிற நண்பருமாகி ஆண்டவிடம் நம்பிக்கையோடு நம்முடைய உள்ளதை எடுத்துரைப்போம். அன்பு நிறைந்த இறைவா, உமது திருச்சபை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். உமது திருமகன் இயேசு தாட்சியின் மாண்பை எங்களுக்கு உணர்த்தியது போல உமது திருச்சபையின் தலைவரான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் அருள் பணியாளர்கள் அனைவரும் தாட்சியுள்ள உள்ளத்தோடு உமது மந்தையை வழிநடத்தவும், பெருமைக்குரிய பதவிகளை தேடாமல் இறுதி நேரத்தில் சேவை செய்ய துணிவு கொள்ளவும் தேவையான அருளை வழங்க ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே, இன்றைய நற்செய்தியில் நீர் ஏழைகளையும் எளியவர்களையும் விருந்துக்கு அழைக்க அறிவுறுத்தியது போல நாங்கள் செய்யும் அனைத்து உதவிகளும் சேவைகளும் சுயநலமின்றி தாட்சியோடு செயல்பட எங்களுக்கு அருள் புரியும். உலகத்தின் கைமாறை எதிர்பார்க்காமல் உமது அன்பை மட்டும் முன்வைத்து சேவை செய்ய தேவையான மன உறுதியை அனைவருக்கும் வழங்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களின் காவலரே இறைவா, எங்கள் குடும்பங்களையும் குறித்து எங்கள் அன்னை தெரேசா குடும்பங்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் அனைவரையும் இயேசுவின் போதனையின்படி ஒருவர் மற்றவருக்கு சேவை செய்வதில் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கவும், குடும்ப உறவினர்கள் பெருமையும் அகங்காரமும் நீங்கி அன்பும் பகிர்வும் பெருமையும் தேவையான அருளை வழங்க ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, இன்றைய நற்செய்தியில் தம்மை தாமே உயர்த்தவர் யாவரும் தாழ்த்த பெறுவர்.
தம்மைத்தானே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்ற உமது வார்த்தைகளுக்காக உம்மை போற்றுகிறோம். இன்றைய சமுதாயத்தில் காணும் பெருமை, இருமாப்பு மற்றும் ஏற்றத்தாழ்வுகள் நீங்கி அனைவரும் சமத்துவத்தோடும் பரஸ்பர மரியாதையோடு வாழவும், ஏழை எளியோர் சமூகத்தில் தகுதியான இடத்தை பெறவும் தேவையான நல்லிணக்கத்தை வழங்க ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தேவைகளுக்காக நம் கண்களை மூடி மௌனமாக ஜெபிப்போம். தொடக்க நூல் 11வது அதிகாரம் எடுத்து வாசினா பாபேல் கோபுரத்தினுடைய கதையை நம்ம வாசிக்கிறோம். உலகிலே யாருமே கட்ட முடியாத ஒரு கோபுரத்தை கட்டலாம் அப்படி முயற்சிக்கிறாங்க. ஆணவம், இருமாப், அகந்தை. வசனம் மிக அழகாயும் அந்த இடத்துல ஒரு கல் கூட இல்லாதவாறு அந்த பாபேல் கோபுரம் இடிந்து தரைமட்டமானது அப்படின்னு வாசிக்கிறோம். இன்னைக்கு நான் கூட யோசிக்கிறேன், நம்முடைய வாழ்வில் நம்ம முன்னாடி நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம பார்க்கும்போது பயங்கரமாக இருப்பாங்க இந்த கேட்ட இந்த வசனம்லாம். அதை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்களேன், அவங்க இருந்த இடமே தெரியாதது போல ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டு இன்னைக்கு வாழ்வை தொலைத்து போனவர்கள் நிறைய பேர் நம் கண் முன்பாக வந்து செல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வசனங்கள் ரொம்ப நமது நெஞ்சுக்கு நெருடலாக கூட இருக்கலாம். வசனமே நமக்கு பிடிக்காத விஷயமாக கூட இருக்கலாம். ஏன் மற்றவன் அப்படி இருக்கானே, நான் ஏன் தாழ்ந்து போனோமா, அவங்க மட்டும் அப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு இன்றைக்கி வாதம் பண்ணலாம். ஆண்டவர் வசனம் சொல்லுது, நீங்கள் தாழ்த்து, நீங்கள் பொறுத்து போங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி நல்ல உறவுகளில் பார்த்தா இன்றைக்கி இதுதான் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு. ஏன் இன்றைக்கி கணவன் மனைவி பிரிந்து போவதற்கு கூட இன்றைக்கி நிறைய திருமணங்கள்லாம் இன்றைக்கி வாங்குற அளவுக்கு எவ்வளோ பேருக்கு இன்றைக்கி பிரச்சனையாகுது. இந்த விஷயம் தான் சொல்கிறான், பொறுத்து போகிறது இல்லை, இறங்கி போகிறது இல்லை, தாழ்ந்து போகிறது. நீங்கள் என்ன குறைஞ்சிது, நீ தாழ்ந்து போ, நீ என்ன சொல்லாத, நீ இது பேசாத, உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படி என்று இன்றைக்கி நிறைய நேரங்களில் இன்றைக்கி வாயிலேயே இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளை வந்து கொண்டு வரக்கும். நம்ம ஒருக்கமாக ஜெபிக்கணும். இன்றைக்கி நிறைய பணம், காசு, நிறைய படிப்பு, நிறைய வசதிகள்லாம் இன்றைக்கி பெருகி கொண்டு இருக்கிற ஒரு காலத்தில் அடுத்தவங்களை ஒரு பொருட்டாகவே இன்றைக்கி மதிக்காத ஒரு சரணங்கள். எனக்கு யாரும் தேவையில்லை, நான் தனியாக இருந்துப்பேன், என்கிட்ட பைசா இருக்குது, எனக்கு வீடு இருக்குது, எனக்கு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, எனக்கு கார் இருக்குது, நான் எவனை நம்பி வாழல அப்படிலாம் இன்றைக்கி நிறைய பேர் பேசுவதை கூட நீங்களும் நானும் கேட்டு. இப்போ நான் இது எப்படி எவ்வளோ நல்லாயிருக்கும், எவ்வளோ இந்த வண்டி ஓடாது, கண்டிப்பாக ஓடாது. இன்றைக்கி நம்ம அனைவருமாக இணைந்து வாழணும். எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொருவரும் வேறு வேறு மாதிரி இருக்கும். அவருடைய சிந்தனைகள், வாழ்க்கை முறை வித்தியாசம். அப்போ அனைவரும் கூட நம்ம இணைந்து வாழணும்னா அங்கே வந்து என்னை முதன்மைப்படுத்துவதில்லை, அனைவரோடும் இணைந்து பயணிப்பது. அப்போ அங்கே கொஞ்சம் பொறுத்து போவது, நான் சொன்ன மாதிரி தாழ்ந்து போவது. அப்போ தான் குடும்பம் நல்லாயிருக்கும், அப்போ தான் நம்ம உறவு முறை நல்லாயிருக்கும், அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை முறை நல்லாயிருக்கும். அப்போ நினைக்கிறேன் இப்படியான ஒரு அருள் வரத்தை நாம் கேட்போம். அன்பு ஆண்டவரே, அருமையான நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வார்த்தைகள் வழியாக எங்களோடு பேசி கொண்டிருப்பவரை, நாங்கள் கேட்கிற இந்த வார்த்தைகளை எங்கள் காதலை கேட்டு விட்டு விடாமல் எங்கள் இதயத்திலே நிறுத்தி அன்னை மரியாதை போல அதை உள்ளத்தை இருத்தி சிந்திக்கவும் அதை வாழ்வாக்கக்கூடிய அருள்வரங்களை தருவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் இறைஞ்சி மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். காணிக்கை
ஆண்டவரை நாம் அனைவருமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்று தாங்கும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் என்றும் புனிதமான காணிக்கை மீன்பளிக்கும் ஆசி எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாம்பி நின்று எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அப்படி ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்துரைத்து அதை விட்டு நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், என உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவிருந்தை அருந்தி பின்பு கிணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதில் அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இரண்டில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் மடைப்பு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமன்ற வாக்குடைய புரிய தகுந்த வழியை ஏற்றுக்கொண்டு கண்டி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலின் மத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நடைபெற கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்திருளும். இந்த புதிய நாளுக்காய் நன்றி செல்வோம். இந்த மாதத்துடைய இந்த கடைசி நாள் 31வது நாளை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாய் ஆண்டோட அற்புதமான கரம் நமக்கு உடனிருந்து வழி நடத்தியதற்காகவும் அவரது பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செல்வோம். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்ட ஆணிமகர் அத்தனை பேருக்காக, நம்முடைய ஜபூதிகள் கேட்ட யாவருக்காக, பலவிதமான உடல் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்காக, நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வேண்டுதலுக்காகவும் மன்றாடுவோம். இன்னைக்கு தாழ்ச்சி, பணிவு இதையெல்லாம் பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஏன் இந்த வெளியில் போய் தேடணும்? நம்முடைய பெற்றோர்கள், நான் ஒவ்வொரு முறையும் நினைப்பது, நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களே அதுக்கு சிறந்த ஒரு முன் உதாரணமாக இருப்பாங்க. அவங்க எளிய வாழ்வு, அவங்களுடைய உடைகள், அவங்களுடைய விஷயங்கள், நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய செய்வாங்க. ஆனால் ஒருபோதும் தம்பட்டம் அடித்து கொள்ளாதவர்கள்லாம் நம்முடைய பெற்றோர்களாக இருக்காங்க. அவருடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள். அப்போ இன்றைக்கி அந்த வழிமரபு, அந்த வம்சம், அந்த ஒரு குடும்ப பின்னணியிலேருந்து வருகிற நாம் எப்படி இருக்கணும்? இன்றைக்கி நாம் கேட்டு இந்த இறை வசனத்தை இங்கே ஆலயத்தில் விட்டுட்டு போகாமல் நம்மளது கரங்களை எடுத்துக்கொள்ளும் நெஞ்சில் வச்சுக்கலாம். நான் சொன்ன இந்த மாதிரி வசனங்களை நம்ம அதிகம் தியானிக்கணும். தியானிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை வாழ்வாக்கணும். வாழ்வாக்குவதற்கான அருள் உதவிகளை நம்ம கேட்கணும். நமக்கு அப்பா அம்மாவே பெரிய நம்முடைய தாத்தா பாட்டிலாம் இருந்திருப்பாங்க. குடும்பத்தில் ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களே அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ரத்தம், அவங்களுடைய வழிமரபாகிய நாம கூட, நம்முடைய பிள்ளைகள் கூட அப்படி வளர்வதற்கான ஒரு வழிகாட்டக்கூடிய விண்மீன்களாக நாம் மாற அருள் வேண்டுவோம். உயிர் தெழுவோம் என்ற நோக்குடன் தொழில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுக்கும் திருமுகங்களில் ஏற்றிடும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயாலும் புனிதமிக்க மரியா, ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, பிரபுத பங்கின் பாதுகாம் தந்தையுமான புனித அந்தோனியா, புனித திருத்தூதர்கள் தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சா, தெய்வ சகாயம், இவ்வுலகிலே உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய அந்த தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
ஆண்டவர் இயேசு தன் வாழ்நாள் முழுவதும் தன்னை ஒரு பெரிய, மற்றவங்க தான் சொன்னாங்க இறைமகன் பேயை ஓட்டுறார், புதுமை செய்கிறார், ஒரு நாள் கூட தன்னை மையப்படுத்தாத ஒரு மாபெரும் கடவுளாக மனிதனாக வாழ்ந்தவர். அவர்தான் நீ பார்த்தீங்கன்னா வசனம் அழகாய் தன்னை வெறுமையாக்கினார், ஒன்றுமில்லாமல் அவர்தான் கடவுள் எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு கொடுத்தார். கரங்களை விரிப்போம், கண்களை முழுவோம், இயேசு கற்பித்த ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிடம் என்றால் விரக்கத்தில் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமிடமாய் இருப்போமா. நாங்கள் இதை நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக எமீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச்சு, அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதருக்கு முடிந்தவரே, எங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் ஆண்டவரே, உம்முடைய பாத தன்னையிலே வந்து குழுமி இருக்கிற விசுவாசத்தை நம்பிக்கையை கண்ணோக்கிப்பார். இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களையும் பங்கு சமூகத்திற்கும் நாட்டிற்கும் உலகத்திற்கும் அமைதி நிம்மதி ஒற்றுமையும் சமாதானத்தை நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சுகத்தையும் நலத்தையும் தங்களுடைய திருவிழம் கொள்வீரா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் நேசகர் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பான். உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவர இந்த புனிதமிக்க உடல் ஆன்மத்தால் எங்களுடைய எல்லா விதமான குற்றமிருந்தும் தீமை அனைத்து நின்றங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உடைய கட்டளைகளின் கருத்து நிற்க செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதையும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி, தன்னை முதன்மைப்படுத்தாதவர், பிறருக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தவர். நாமும் கூட நம்மை முதன்மைப்படுத்தாமல் உடன் இருக்கிற சகோதர சகோதரிகளில் இறைவனை காண அழைப்பு விடுகிறார், விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பெறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். நாடுகிறேன்
நமது பங்கை சேர்ந்த தந்தை விசுவாசம் தாய் வயலட் மேரி இவளின் மகள் சகாயராணி என்பவருக்கும் நமது உயர்மறை மாவட்டம் ரெட்டில்ஸ் மகதா மரியா பங்கை சேர்ந்த தந்தை மரிய செபாஸ்டின் தாய் ஞான அந்தோணி அம்மாள் இவளின் மகள் மரிய மிக்கேல் ஜேம்ஸ் என்பவருக்கும் திருமணம் செய்யப்படுவது 3வது அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை அருள் ரூபன் தாய் வளர்மதி இவளின் மகள் சகாய ரபிஷா என்பவருக்கும் செங்கல்பட்டு மறை மாவட்டம் சந்தோஷ்புரம் அன்னை வேளாங்கண்ணி பங்கை சேர்ந்த தந்தை ஜேசுதுரை தாய் லூர்து வான்மதி இவருடைய மகன் சேவீர் அஜித் என்பவருக்கும் திருமணம் செய்யப்படுவது 3வது அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை தனக்கோடி தாய் பாக்கியலட்சுமியின் மகள் தாரணி என்பவருக்கும் தூத்துக்குடி மறை மாவட்டம் அமளி நகர் அமளி அன்னை பங்கை சேர்ந்த தந்தை கிளாட்வின் தாய் அல்ஷா இவரின் மகன் ரூஃபன் என்பவருக்கும் திருமணம் செய்யப்படுவது 3வது அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை செபாஸ்டின் தாய் சுமதி இவரின் மகன் ஃபெலிக்ஸ் நிர்மல் என்பவருக்கும் மதுரை உயர் மறை மாவட்டம் ராயபுரம் ஜெர்மன் அம்மாள் ஆலயத்தைச் சேர்ந்த தந்தை ஜான் கெனடி தாய் மாலா இவரின் மகள் நிவேதா என்பவருக்கும் திருமணம் செய்யப்படுவது 2வது அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை தர்மலிங்கம் தாய் பானு இவரின் மகன் பாஸ்கர் என்பவருக்கும் செங்கல்பட்டு மறை மாவட்டம் வளர்புரம் இறுதி ஆண்டர் பங்கை சேர்ந்த தந்தை அபுல்நாதன் தாய் ரெஜினா இவரின் மகள் செபாஸ்டின் மேரி என்பவருக்கும் திருமணம் செய்யப்படுவது 2வது அறிக்கை. இத்திருமணம் ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்கவே உடைய கடமை. அன்றைய இந்த பொது காலத்துடைய 22வது ஞாயிறு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை அன்று நம்முடைய பங்கின் பாதுகாப்பு அந்தோணியாருடைய சிறப்பு மிக்க நாள். இன்று காலை 6:30 மணிக்கு சிறப்பு திருப்பலியும் திருப்பலி முடிவில் நற்கருணை ஆசீரும் அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் நேர்ச்சியும் வழங்கப்படும். அவ்வாறு காலை 11 மணிக்கு சிறப்பு திருப்பலியும் குணமளிக்கும் வழிபாடும் நேர்ச்சி உணவும் வழங்கப்படும். அன்று மாலை 5:45 மணிக்கு ஜெபமாலை தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட நம்முடைய பாதுகாவல் அந்தோணியாருடைய சிறப்பு திருப்பலியும் சிறப்பு திருப்பலியும் குணமளிக்கும் வழிபாடும் நேர்ச்சி உணவும் வழங்கப்படும். அன்றைய நாளில் உடைய மாலை திருப்பலி அருட்தந்தை எம்ஐ ராஜ் நற்கருணைநாத சபையை சேர்ந்தவர் வழி நடத்துவார். அதை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன் பல முறை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முதல் செவ்வாய்க்கிழமை என் மற்ற செவ்வாய் கூட அப்படி தான் இருக்கா. நான் முதல் செவ்வாய் பார்த்தீங்கன்னா பல இடங்களிலிருந்து நமது ஆலயத்தை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டு இருக்கான். கடந்த மாதம் கூட பார்த்தீங்கன்னா அரக்கோணத்திலிருந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க, சின்ன வந்து பார்த்துருக்காங்க. பார்த்தா செவ்வாய்க்கிழமை வந்திருக்காங்க பூசைக்கு. அப்போ எப்படி பேசி கொண்டு இருக்கும்போது எப்படி வந்தீங்கன்னா இந்த யூடியூப்பை தான் பார்த்துட்டு வந்தோம். நான் நிறைய கேள்விப்படுறேன், எங்கள் அந்தோணியார் ஆலயத்தில் நிறைய ஆசீர்வாதம் நடக்குது, என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், நிறைய தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து அரக்கோணத்துலேருந்து நான் அடுத்த முறை நிறைய பேரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் நான் சொல்கிறது ஏன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து அந்தோணியார் எவ்வளவு வல்லமையான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறான். அவையினால நீங்கள் நம்மவர்கள் வரீங்க, பட் இருந்தாலும் இன்னும் முழுமையாக நிறைய பேர் வரல. நிறைய குடும்பங்களில் இந்த முதல் செவ்வாய்க்கிழமை நாளில் வரவங்க இருக்கீங்க. எனவே நான் சொல்லுவேன் அதே மாதிரி நிறைய என்கிட்ட இந்த முறை ஒரு 5-6 சாட்சிகள் இருக்குது. வாங்க செவ்வாய்க்கிழமை சொல்கிறேன். அவ்வளோ பேர் நிறைய பேர் இந்த சாப்பாடுக்காக காசு கொடுப்பது, அனைவருமா ஃபாதர் எல்லாம் சாப்பாடு போடுங்க, அந்தோணியார் எனக்கு அதை செஞ்சுருக்காரு, வேலை வாங்கி கொடுத்துருக்காரு, கல்யாணம் குழந்தை என்று ஒரு பெரிய சாட்சிகளை வந்து சொல்லி கொண்டு இருக்கிற மனிதர்கள் தங்களால் முடிந்த எளிய காணிக்கை கொடுத்து இந்த நேர்ச்சி உணவை தாங்கி கொண்டு இருக்கிறான். அவை மீண்டும் நான் சொல்வது தான், நீங்கள் தாங்க வேண்டாம், ஜெபத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள், அந்தோடைய நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய குடும்பங்களையும் நிறைய நன்மைகளால் நிரப்போம். எனவே நடைபெறுகிற அந்த நாள் நடைபெறுகிற அத்தனை விதமான வழிபாடுகள் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். செப்டம்பர் 3ஆம் தேதி இப்பொழுது பெரிய கிரிகோரி திருத்தந்தை நினைவு. செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொல்கத்தா நகர் பொழுது அன்னை தெரேசாவுடைய நினைவு. அன்று மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை. எனவே அன்று காலை வழக்கம் போல திருப்பலி, அன்று மாலை ஜெபமாலை, சிறப்பு திருப்பலி, நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும். செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி மாதத்துடைய முதல் சனிக்கிழமை மாதா அன்னை தேவத்தாய்க்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். அன்று காலை வழக்கம் போல திருப்பலி, அன்று மாலை 6 மணிக்கு ஜெபமாலை. தொடர்ந்து அன்னையுடைய பிறந்த நாளை நாம் எதிர்நோக்கி இருக்கிறதால் சிறப்பு தேர்பவனியும் நற்கருடைய சிறப்பு திருப்பலி நடைபெறும். அன்றைய நாளை மகா அன்புக்குரிய மாதா பிரசித்தியத்தை சிறப்பிப்பார். நம்ம அறிவித்தது போல நம்முடைய கணபதி நகர் மாதாவுடைய ஆலய பணிகள் துரிதமாக நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே காலை உணவு தயார் நிலையில் இருக்கிறது. தொடர்ந்து அதை நாம் சப்போர்ட் செய்வோம். எனவே இந்த உணவுகளை வாங்கி உங்களால் முடிந்த காணிக்கைகள் கொடுத்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு உங்களுக்கு தெரியும், நான் கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பாக அறிவித்து தான் நம்முடைய கத்தோலிக்க ஆயர் பேரவை தீர்மானத்தின்படி
நம்முடைய சென்னையில் தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து ஆலயங்களும் நாளையிலிருந்து செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து திருப்பலி பூசைக்கான கருத்து இது வரைக்கும் 100 ரூபாய் தான் வாங்கியிருந்தாங்க. நாளையிலிருந்து 150 ரூபாயாக 50 ரூபாய் உயர்த்திருக்கான். ஏன் 50 ரூபா உயர்த்துறீங்க அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. இது மதுரை வாயில் இல்லை, மாறா நான் சொன்ன தமிழகம் முழுவதுமே எங்கே திருப்பலி நிறைவேற்றினாலும் 150 ரூபாய். எனவே இனிமேல் பூசைக்கு நீங்கள் காசு கொடுங்க, 100 ரூபாய் இல்லை 150 கொடுக்குமாறு கேட்டுக் கொடுக்குறோம். அவ்வாறே வருகின்ற 8ஆம் தேதி நம்முடைய வெரோனிக்கா அனுப்பித்திருக்கிற அன்னையுடைய கெபில அன்னை மரியாவுடைய பிறந்த நாள் விழா திருப்பலியை மாலை 6:30 மணிக்கு சிறப்பு திருப்பலியும், அதை தொடர்ந்து அங்கு அன்னையுடைய தேர்தலையும் விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. எனவே அனைவருமாக கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். இன்றைய ஞாயிறு வழிபாடு மிக அர்த்தமுள்ள விதத்தை சிறப்பித்து கொடுத்தவர்கள் நம்முடைய அன்னை தெரேசா அன்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவலை கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார ஞாயிறு திருப்பலி அனைத்து மரியா சேனையினர் சிறப்பிப்பாங்க. நம்முடைய பங்குல கடந்த ஒரு 3 மாதங்கள் நம்மோடு பயணித்தவர் அருள் சகோதரர் ஜான் பாப்டிஸ்ட். அவர் சேஸ் சபையை சேர்ந்தவர். லோயலா கல்லூரியில் அங்கே தங்கி அவங்க சிகா என்று சொல்லக்கூடிய அந்த சலீசிய இதில் படித்து கொண்டு இருக்கிறார். அவருடைய தந்தை தொடர்பு கொண்டு அவருக்கு நிறைய படிக்க டைம் இல்லை, அதனால் தயவுசெய்து அவரை நீங்கள் ரிலீவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டார். எனவே அவர் நம்மோடு கடந்த 3 மாதங்கள் நம்மோடு பயணித்தவர். மறைக்கல்வி மற்றும் ஆல்ட்ரு பாய்ஸ் இப்படி பலருக்கு உதவி செய்திருக்கிற அருள் சகோதரருக்கு நம்ம தொடர்ந்து நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிப்போம். ஒரு பலத்த ஒரு கரவலை கொடுப்போம். அவர்கள் நம்முடைய உதவி பங்கு தந்தை அவர்கள் ஒரு சிறிய தோர்வை போட்டு நமது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வார்கள். நம்ம மத்தியில் அவர் கரவலை கொடுக்கலாம். அவருக்கு நன்றாக படித்து நல்ல ஒரு குருவாக வேண்டும் என்று அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். புதிதாக அவரே ஒரு பிரதர் அம்சிக்க கிளாட்வின்னு சொல்லி அவரும் லோயலா கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்து கொண்டு இருக்கிறார். மேலே இருக்கான்னு நினைக்கிறேன். அவருக்கும் நம்முடைய வந்தாரா வாங்க, சின்ன பையன் மாதிரி தான் இருக்கார். இவர் தான் புதிதாக இனிமேலேருந்து வரப்போவர் கிளாட்வின் அருள் சகோதரர். இவரும் சேஸ் சபையை சேர்ந்தவர். லோயலா கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவரை அன்போடு வரவேற்போம். அன்னை தெரேசாவை பற்றி வாசிங்க. அன்னை தெரேசா 1910ஆம் ஆண்டு அல்பேனியாவில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே ஏழைகள், நோயாளிகள் மற்றும் ஆதரவற்றவர்களை உதவ வேண்டும் என்ற விருப்பம் அவருக்கு இருந்தது. பின்னர் இந்தியா 1950ஆம் ஆண்டு மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ் என்ற அமைப்பை தொடங்கி கொல்கத்தா நகர் தெருக்களில் தவிக்கும் பசித்தோர், நோயால் வாடுவோர், கைவிடப்பட்டோர் ஆகியோருக்கு சேவை செய்ய தொடங்கினார். அவர் செய்த பணிகள் உலகம் முழுவதும் பரவியது. கருணை, தாழ்மை, அன்பு ஆகியவற்றின் சின்னமாக மதிக்கப்பட்டார். அன்னை தெரேசா தனது உற்சாகத்தையும் ஆற்றலையும் பெற்றது இறைவனிடமிருந்தேதான். அவர் தினமும் அதிகாலை திருப்பலி மற்றும் ஜெபத்தில் நேரம் செலவிட்டார். அதன் மூலம் அவர் உள்ளார்ந்த அமைதியையும் சக்தியையும் பெற்றார். அவர் எப்போதும் சொல்வார், நாம் செய்யும் சேவை மனித வலிமையால் அல்ல, அது ஜெபத்திலும் ஆண்டவரின் இரக்கத்திலும் இருந்து வருகிறது. 1979ஆம் ஆண்டு நோபல் அமைதி பரிசு பெற்றார். அவருடைய வாழ்க்கை நமக்கு சிறிய செயல்களே செய்தாலும் அதனை அன்புடன் செய்தல் அது பெரிய அர்த்தம் கொடுக்கும் என்பதையும், தன்னலம் பாராமல் பிறரை உதவ வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுத்தருகின்றது. அன்னை தெரேசாவை செய்வதற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை எல்லாம் உறுதிப்படுத்தி எம்முடைய சகோதர சகோதரருக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவனமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருபலி நிறைவு பெற்றது.
திருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.